கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். டிசம்பர் மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே முதலாவது தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சமாதானத்தை தருகிற தேவன். அவர் பேர் என்ன? சமாதான பிரபு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று நாம் தியானிக்கிறோம். நமக்காக ஜீவ பலியானார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம். எப்படி? முழு உலகத்துக்கு ரட்சிப்பு, முழு உலகத்தை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் பல இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி எல்லா ஆலயத்திலுமே ஜனங்கள் நிரம்பி இருப்பாங்க. எல்லா சர்ச்சிலும் நிரம்பி இருப்பாங்க. எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி நைட்டு சில குடும்பத்துல யாருக்குமே தெரியாம போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கு. இது ஏன் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, பாவத்தில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். மறுபடியும் போய் மதுபான அடிமையில இருக்கிறது கிடையாது, போதை அடிமையில வாழ்றது கிடையாது, பாவத்துல ஜனங்கள் வாழ்றது கிடையாது. பாவத்தில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்க வீட்டில் ஒருவேளை நீங்க கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு நீங்க வீட்டில் டைரி போட்டு எழுதி வைத்தால் இந்த வசனம் எழுதி வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். 24 மணி நேரமும் ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே வேலி அடைக்கப்படும் போது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்படும் போது, வீடு முழுதும் கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கும்போது, முன்னும் பின்னுமாக தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோட உலாவிக் கொண்டிருக்கும் போது, யூத ராஜசிங்கம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு சமாதானம், நமக்கு சமாதானம், நமக்கு சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியிலே நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நமக்கு சமாதானம். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த குடும்பம்
பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்களை நான் சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, தாய்மார்கள், முதியோர், சிறு பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்தை சொல்ல முடியும். ஸ்கூல் படிக்கிற பையன்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வரான், ட்ரெஸ்ஸை கூட கலத்த மாட்டுக்கான், செல்ஃபோனில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேமில் அடிமையாக இருக்கான். அம்மா தான் செல்ஃபோன் கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பல மணி நேரம் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கா. அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல. வாலிப பையங்க கேமில் பைத்தியம் மாதிரி அடிமையில் இருக்கிறாங்க. ஆனால் சர்ச்சில் பார்த்தா கொயரில் இருக்கிறாங்க. வெளியே தெரிய மாட்டுக்கு. அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய தெரிய மாட்டுக்கு. 21 வயசு வாலிப பையன். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா டீச்சர், செல்லம் போல வளர்த்தாங்க. காலேஜ் படிக்கிற பையன்தான். 2 மாசமா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கான். என்னன்னு சொல்லி கேட்டா 2 செல்போன் கையில் இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைய செல்போன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். சில குடும்பத்தில் கணவர்மார் சாயங்காலம் ஆயிட்டுனா போதும், நேராக ஒயின் ஷாப், நேராக வண்டி கிளம்பி போயிருது. இருக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஒயின் ஷாப் போயிட்டே இருக்கு. வீட்டில் பார்த்தா வாலிப பிள்ளைகள் ஒரு கடையில் போய் வேலை பார்க்காங்க, சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க. வீட்டில் அப்பா பார்த்தா வரக்கூடிய பணத்தெல்லாம் தவறான வழியில் செலவு பண்ணியிருந்தார். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மனமாற்றம் இருக்கணும். பாவத்திலிருந்து வெளியில வந்திருக்கணும். பாவ அறிக்கை செஞ்சு விட்டுருக்கணும். மனம் திரும்பி இருக்கணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை அப்படின்ட்டார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்துக்குள்ளே எத்தனையோ விதமான சந்தோஷம் இருக்கு. கஞ்சா பழக்கம், போதை அடிமை, கையில நிரம்பல ஊசி, மாத்திரை, போதை மாத்திரை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அருவருப்பான அசுத்தமான பாவம், எத்தனையோ கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்கு. எங்கேயாவது போய் சமாதானம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி லாஸ்ட் பார்த்தா அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளேயே, தீட்டான காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் வேதனை, வேதனை, வேதனை. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஒரு பயம் வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும். என் வாழ்க்கையிலலாம் அப்படி வந்திருக்குப்பா. நான் உண்மையை சொல்றேனே, நான் சராசரி ஒரு மனுஷன்தான். என் வாழ்க்கையில ஒரு கலக்கம் வந்திருக்கு, ஒரு பயம் வந்திருக்கு. வியாபாரத்துல ரொம்ப அதிகமான கடன், அதிகமான கடன். வீடை வித்தேன், நகையை வித்தேன், வியாபாரத்தை விட்டேன், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்குமோ தெரியுது, பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பயம் மட்டும்தான் இருக்கு. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு வாசல் திறக்கப்படும். காரணம் என்ன? பயத்திலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான்
அந்த குடும்பத்துக்குள்ள முதலாவது சமாதானம் கிடைக்கும். கலக்கத்திலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன கிடக்கு? நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனாலும் பிள்ளைகளை குறித்து ஒரு கலக்கம், குடும்பத்தை குறித்து ஒரு பயம், என்ன ஆயிருமோ, எப்படி நடந்துருமோ, பல காரியங்களை குறித்து. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சில குடும்பங்கள் தெரியும். அவங்க வீட்டில் போய் பேசும்போது கணவர் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அப்படி இருக்காங்க, பையன் அப்படி இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நல்ல சினிமா படம் தான் ஓடிட்டு இருக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரை எப்போ போனால் சரி. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க. ஆனால் மற்ற 6 நாள் வீட்டில் பார்த்தா ஏதாவது டிவி ஆன் பண்ணிட்டு இஷ்டம் போல ஓட விட்டுருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள உலாவணும் அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா என் இருதயம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 40 நாள் உபவாசம் போட்டு என்னோட சமூகத்துல அர்ப்பணித்தேன். பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்பா. பூமிக்காக ஓடிட்டேன், பூமிக்காக வாழ்ந்துட்டேன், நஷ்டப்பட்டுட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், ஃபெயிலியர் மாடல், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, நிந்தை, அவமானம், துன்மார்க்கமான வாழ்க்கை, விக்கிரகம், மாந்திரிகம், இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். ஃபாஸ்டிங் போட்டு தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சு பரலோகத்துக்காக வேலை செய்யணும்ப்பா. உடனே அபிஷேகம் பண்ணி முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். நான் சொல்ற 2016, இன்னைக்கு 2025. தேவனுக்காக ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம கூட இயேசு கிறிஸ்து வருவார். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அனுதினமும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது பல சிந்தனை, பல போராட்டங்கள், பல தடுமாற்றம். நிறைய ஜெபக்குறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்லாம் நாங்க ரொம்ப பயபக்தியா இருப்போம் பிரதர், ரொம்ப பைபிள் வாசிப்போம், ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். இப்பெல்லாம் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி சர்ச்சுக்கு போக முடியல. சில நேரத்துல சர்ச்சுக்கு போகாம இருந்துருவேன். குடும்ப சூழ்நிலை எப்படிம்பாங்க. எத்தனையோ குடும்பம் சொல்ல முடியும். ஒரு குடும்பம் 24 மணி நேரமும் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம தேவனுக்கு முழு இருதயத்தை கொடுக்கும்போது, முழு வாழ்க்கையை கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போவாங்க, அவ்வளவுதான். வீட்டில் பைபிளை செல்ஃப்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போது கையில பைபிள் எடுத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே செல்ஃப்ல பைபிள் வச்சிருவாங்க. ஒரு மாசத்துல ஒரு 8 மணி நேரம் செல்போன், மிச்ச நேரம் ஃபுல்லா. ஒரு மாசத்துல 8 மணி நேரம் மட்டும்தான் கையில பைபிள் வச்சிருப்பாங்க, மிச்ச நேரம் ஃபுல்லா செல்போன் தான். ஆனா அந்த 8 மணி நேரமும் சர்ச்சில் இருக்கும்போது கூட பைபிளை திறந்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில குடும்பத்துல. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஒரு குடும்பம் இயேசுக்காக வாழ ஆரம்பித்தால் உண்மையிலே பாக்கியவான்கள். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நேரத்தை எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம்? ஏன் நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை? ஏன் நம்ம இதயத்துக்குள்ள கலக்கம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் வருது? நம்ம எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனோம்?
அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா கண்டுபிடிக்க முடியும். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் எங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த தாயார், என் கணவர் எப்படியாவது மனம் திரும்பணும், அவர் விபச்சார பாவத்துல இருக்காரு, எப்படியாவது மனம் திரும்பணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. பல தூரம் முழங்காலிலேயே நடந்து போனாங்களாம். முழங்காலிலே நடந்து போய் முழங்காலில் நடந்து போகும்போது ரத்தம்லாம் வந்துட்டு அப்படின்னாங்க. ஆனாலும் பரவாயில்ல, என் கணவர் எப்படியாவது விபச்சார பாவத்திலேருந்து மனம் திரும்பிடணும் அப்படின்ட்டு முட்டி போட்டு நடந்து முட்டில் ரத்தம்லாம் வந்துட்டான். அப்படியே நடந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பிரதர், எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, முட்டி போட்டு நடந்து போனால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும், கணவர் மனம் திரும்பிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே போல் முழங்காலிலே நடந்து அப்படியே நடந்து போனேன். முட்டில் ரத்தமே வந்துட்டு. நான் கேட்டேன், கணவர் ரட்சிக்கப்பட்டாரா, விபச்சாரத்துல மனம் திரும்பிட்டாரா? இல்லையே பிரதர் அப்படின்னாங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே முழங்கால் அப்படியே நடந்து போனா சரியாயிரும் அப்படிதான் நினைச்சாங்க. தவிர அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நல்ல செல்போன்ல படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நல்ல நாடகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, இஷ்டம் போல வாழத்தான் செய்றாங்க. 24 மணி நேரமும் எந்த ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உண்மையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இடம் கொடுத்தோமா? கையில நேரம் இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தோமா? ஜெபிக்கிற நேரத்துல ஜெபித்தோமா? தேவனை தேடுற நேரத்துல தேடினோமா? அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில ஏன் கலக்கம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் பாடு வருது, ஏன் அடிக்கடி பயம் வருது, இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய குடும்பத்துல பிள்ளைகளை குறித்து, அப்படி இல்லைன்னா குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து ஒரே பாரம், ஒரே மன அழுத்தம். எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஆனா இதயத்துக்குள்ள பார்த்த ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்ட்டு நம்ம அவருடைய சமூகத்துல போய் நம்ம என்ன பாரம் இருக்கோ அது எல்லாம் அவருடைய சமூகத்துல போய் இறக்கி வச்சதுக்கு அப்புறம், அன்னாலை போல இறக்கி வச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நமக்கு அது யோசனை இருக்கவே கூடாது. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது ஊழியம்னா என்னன்னு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசித்து எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். தேவனை தேட ஆரம்பிச்சேன். கால வேளையில வனாந்தத்துல போய் தேட ஆரம்பிச்சேன். ராத்திரி நேரத்துல போய் தேட ஆரம்பிச்சேன். ராத்திரி தூக்கம் வரல, நான் கையில பைபிள் எடுத்து எப்பவும் பார்த்தாலும் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் வெறுத்து, இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் வெறுத்து தேவனை தேட ஆரம்பிச்சேன். தேவனை தேட 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 என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இது என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். தேவனை தேட 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 இழந்து போனதெல்லாம் தர ஆரம்பிச்சார். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய ஆபத்து தான் இருக்கு. நம்ம எந்த மனுஷனை நம்பி போகும்போது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியாது. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதனால பிரச்சனை அப்படின்னா, மனுஷனை நம்பி போயிருவாங்க. சில வாலிப பிள்ளைகள் ஃப்ரெண்டை நம்பி போயிருந்தாங்க. சில குடும்பத்துல வாலிப வயசுல விரும்பி அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கசப்பான வாழ்க்கையா மாறிடுது. சமாதானமே இல்லை.
ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு வாலிப மகள் அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டுட்டா. திருமணம் முடிஞ்சது, அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா கசப்பா இருக்கு. ஒரு பையன் பிறந்தான். பிறந்ததுல இருந்தே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளைதான். ஆனா வாலிப வயசுல கத்தரை விட்டு தள்ளி போய் அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடித்து, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா வேதனை கண்ணீரா மாறிட்டு. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சஞ்சலம், வருத்தம், வேதனை, நிந்தை, அவமானம் எல்லாம் உள்ள வந்துருது. அந்நிய நோகத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகும்? விக்கிரத்துல போகும்போது என்ன ஆகும்? பேலியாளோட போய் ஐக்கியம். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறையருடைய இருதயத்துக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனை தேடுறோம், சர்ச்சைக்கு போறோம், நற்கரன் எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இருதயத்துக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போதுதான் சமாதானம். நீங்க நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டாச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்தா கலக்கம், அதுக்கப்புறம் பார்த்தா பயம். இதுக்கு பின்னாடி யாரு காரணம்? கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னால் ஆசீர்வாதம். கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய ஒரு கனி சமாதானம், சந்தோஷம். இன்னைக்கு நிறைய வீட்டுல சமாதானத்தை காணோம். நிறைய வீட்டுல சமாதானத்தை காணோம். என்ன காரணம்? கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போறது. செல்போன்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? பல மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்ணி பிசாசு திருடிதான். நிறைய குடும்பத்துல திருடிதான். ஆவிக்குரிய கனி ஒரு கனி சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லை. எங்க போச்சு? எங்க போச்சு? சில குடும்பத்துல எல்லாம் வீட்டுல சமாதானமே இல்லை. எனக்கு ஜெபகுரி போகும்போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர், எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர். அப்ப அந்த வீட்டுல சமாதானம் எங்க போச்சு? சில குடும்பம் இப்படித்தான் இருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமா இருக்கணும். சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வரணும். அது பிதாவின் சித்தம். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். யாரும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். சமாதான பிரபுவாக வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, பூமிக்குரிய வாழ்க்கையில சரி, கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கையில சரி, எப்பமெல்லாம் கர்த்தரை மறந்து கர்த்தரை மறந்து கர்த்தரை மறந்து தள்ளி போறோமோ அந்த நேரத்துலதான் சமாதானம் இருக்காது. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனா விக்கிரத்துக்கு போயிருக்கு, மாந்திரியத்துக்கு போயிருக்கு. மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். ஜாதகம், நியூமராலஜி,
நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது எல்லாம் அருவருப்பு. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோமோ, தீட்டான காரியத்துல போறோமோ, சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது, வேதனை மட்டும்தான் இருக்கும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போகும்போது வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன காரியம் வேதனை வர்றதுக்கு? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் மனமகிழ்ச்சி இல்லை? ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு மகா பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். அந்த கிஃப்ட் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இலவசம். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணிருக்கணும், விட்டுருக்கணும், பாவத்தை விட்டுருக்கணும். பாவத்தை விட்டா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் கிடைக்கும். நான் மறுபடியும் பாவமும் பண்ணுவேன், மறுபடியும் சர்ச்சைக்கும் போவேன், மறுபடியும் பாவமும் பண்ணுவேன், மறுபடியும் சர்ச்சைக்கும் போவேன் அப்படின்னா இரு மனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்று தெரிகிறான். அவனோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது. அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. இரு மனம் உள்ளவன். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கர்த்தருடைய வழியில பின்பற்றும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். சமாதான பிரபு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளை நீங்க பேசிட்டீங்க, ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, இருதய மனக்கண்கள் தரங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் முடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கரந்தோட்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் குற்றங்கள் இருக்கோ மன்னித்து பரிசுத்தப்படுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த ஒரு குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்க. என்னுடைய பாவத்தை மன்னிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சமாதான பிரபு அப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க வரணும்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கால வேளையிலே சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் அந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்க இதயத்துக்குள்ளே எங்க குடும்பத்துக்குள்ளே அப்பா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும்ப்பா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் சமாதான பிரபு அப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நீங்க இறங்கி வரணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க இறங்கி வரணும்ப்பா. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டெய்லி எனக்கு ஒரு நிமிடமா ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.